अनुग्रहम् श्रीरंगनाथ सरगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीन्द्रसिंह चरजित्करुणैकपात्रं श्रीरंगवीररघुराचरगोपकृत्यं वेदान्तदेशिक यतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसंयमिवरा लब्धागमान्दद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्य सरजित् पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवदंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीवंशरगोपश्री वेदान्तदेशिक यतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुका सेवक श्रीवंशरगोपश्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः. 2 வாரமா இந்த ஆத்மகுணங்களை பத்தி சொன்னோம். ஆத்மகுணம் தேவை மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கா. அந்த 40 சம்ஸ்காரங்களையும் அதோட இந்த ஆத்மகுணமான 8 குணங்களும் இருந்தா தான் ஒரு மனுஷன் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறதாக சொல்லி சொன்னோம். இந்த 40 எல்லாருமே கேட்கிற அதாவது அடிப்படையான ஒரு தர்மத்தை நாம தெரிஞ்சுட்டு தான் மேற்கொண்டு போகலாம். இப்போ ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம், ரகசியத்திரைசாரம், காலக்ஷேபம் சொல்லலாம், எல்லாரும் சொல்றோம், நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இதுக்கு அடிப்படையான தர்மம் என்னன்னு கேட்டா, வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானங்களை நாம பண்ணி அதுக்கப்புறம் இந்த கர்மாவானது அஸ்திரத்துவம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேதாந்த விஷயத்தை பார்க்கணும்னு சாஸ்திரங்கள்ல அப்படித்தான் சொல்லியிருக்கு. அதனால்தான் நமக்கு கர்ப்பம் பிரம்மமீமாம்சையோகோ ஐக சாஸ்திரம்னு பூர்வமீமாம்சை உத்தரமீமாம்சை ரெண்டையுமே சேர்த்து ஏகசாஸ்திரம்னு நம்ம சொல்லலாம். அவள் அத்வைதிகள்லாம் இது வேற அது வேறேன்னு சொல்றோம், நாம மட்டும் இது 2 ஏகசாஸ்திரங்கிறோம். அப்படின்னா என்னன்னா, கர்மாக்கள் முதல்ல பண்ணினாத்தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரம்ம ஜானத்துக்கு ஏற்படும். அதனால்தான் ஸ்லோக தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாருன்னா, கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாலே பிரம்மலோகே மஹீயத்தே அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கு. அப்படி பிரம்மலோகே மஹீயதேங்கிறது அப்படின்னா இது பரண்யாசம் பண்ண வேண்டாமோ அப்படின்னு கேள்வி வரலாம். அப்படின்னு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நாம கர்மானுஷ்டானங்களை செய்து ஆனா இன்னொன்னு, நம்மளுடைய சம்பிரதாயத்துல எந்த கர்மானுஷ்டானம் பண்ணினாலுமே கூட அது அத்தனையுமே பகவன் முகோல்லாசம் தான், பகவானுடைய பிரீதிக்கோசரம் தான் பண்றமே தவிர எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய ஒரு இது நாம இந்த காரியத்தை உத்தேசிச்சு இந்த காரியம் பண்றோம்னு நம்ம இப்போ யாகாதி கர்மானுஷ்டானம் பண்றான், சந்தியாவந்தனம் பண்றான். முதல்ல எடுத்துக்கோம், சந்தியாவந்தனம் பண்றான். சந்தியாவந்தனம் பண்ணா என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்க போது சுஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, முடிக்கிற போது ஸ்வயமேவ காரிதவான்னு சாத்விக தியாகம்னு ஒண்ணு சொல்றோம். அது என்ன பண்றது? பகவானே அவனுடைய முகோல்லாசம் ஏற்படணும் அப்படிங்கிறதுனால அதை நமக்கு சொல்லி கொடுக்கற. நாம கர்மானுஷ்டானம் பண்ணினாத்தான் பாக்கி இது கிடைக்குமே தவிர, கர்மானுஷ்டானம் பண்ணாத எந்த ஒரு காரியங்கள் பண்ணினாலும் அதுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறது. அதனால்தான் சம்ஸ்கிருதைஹி அசம்ஸ்கிருத சம்ஸ்கிருதா பூர்வைருத்தரைரவி சம்ஸ்கிருதா நித்தியம் அஷ்டகுணைர்யுக்தா பிராமணோ பிரம்மலௌகிகம் பிராமம் பதமாப்னோதி யஸ்யான்ன உச்சவதே புனः அப்படின்னு சொல்றார். அதாவது என்னன்னா, சம்ஸ்காரைஹி சம்ஸ்கிருதா, சம்ஸ்காரம்னா இந்த மாதிரி கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு உள்ளக்கூடிய சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள்னால சம்ஸ்காரம் பட்டவன் பூர்வைஹி உத்தரைஹி, முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி, உத்தரைஹி சம்ஸ்கிருதா நன்னாக சம்ஸ்கிருதகான்னா செய்யப்பட்டது, சம்ஸ்கிருதம்னா நன்கு செய்யப்பட்டது. ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதை செய்வன திருந்த செய்ய வேணும் இல்லையா? திருந்தன செய்யலேன்னு கேட்டா அந்த கர்மா அவனுடைய ஒரு சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ற போது அதை ஒழுங்காக மந்திரோச்சாரணம் பண்ணலேன்னு சொன்னா பல அர்த்தம் மாறி போயிடுவேன். நமக்கு அதுல வர வேண்டிய அர்த்தமானது இப்ப வராது, அர்த்தம் மாறி போயிடும். அது மாதிரி அப்படி இல்லாத இருக்கணும்னு சொன்னா அதுல எப்படி சொல்றதோ அப்படிங்கணும். அதனாலதான் சம்ஸ்காரைஹி சம்ஸ்கிருதா பூர்வைஹி உத்தரைரவி சம்ஸ்கிருதா. அவன் என்ன பண்ணான்? நித்தியம் அஷ்டகுணயுக்தா. இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஏற்பட்டுன்னா ஆத்மகுணம் நேற்றுக்கு சொன்ன 2 வாரமா சொல்லுவோம். அந்த ஆத்மகுணங்கள்லாம் யுக்தனா பிராமணனானவன். பிராமணன்னா கர்மனா ஜாயதே த்விஜா, கர்மாக்கள் பண்ணாத போனா பிராமணன் அன்னு சாஸ்திரம் அப்படிதான் இருக்கு. 2 வேளை 4 வேளை இவனுக்கு ஒரு வேளை சந்தியாவந்தனம் பண்ணலன்னாலே இவனுக்கு தோஷம் உண்டு. 3 வேளை பண்ணலன்னு சொன்னா இவனுக்கு திருப்பி புனருபநயனம் தான் பண்ணணும், போட்டு போனல் ஏமாத்தல் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லணும். அப்படி இருக்கிற போது நாம இப்ப என்னத்தை சொல்ல முடியும்? அதனால ஒன்னும் அவன் தான் பிராமணன். பிரம்ம லௌகிகம், லௌகிகம்னு சொன்னா பிரம்மன்னு சொன்னா வேதம் சாஸ்திரங்கள் அர்த்தம். லௌகிகம்னா லௌகிகமான பாஷைகள். எல்லாத்துக்குமே என்ன பண்ணும்? இந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டால்தான் அவனுக்கு இந்த நல்ல காரியங்கள் ஏற்படும். இதனால என்ன பண்ணும்? பிராமம் பதமவாப்னோதி யஸ்யான் நச்சவதே புனः.
இதனால என்ன பண்ணுவான், திருப்பி பிராமணனாகவே இருப்பனே தவிர கொஞ்சம் கூட இதுல இருந்து மாற மாட்டான். மாற முடியாது. என்ன கேட்டா, ஒரு காரியம் இன்னைக்கு நாம கோவிலுக்கு போகணும்னு ஒரு பழக்கத்தை வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அது நித்தியம் நாளைக்கு போகலன்னு சொன்னா நமக்கு மனசுக்கு இதுவாகாது. போயே ஆகணும் அப்படின்னு தோணுமோ இல்லையோ. அதாவது மனசுல ஒரு சங்கல்பம். எந்த ஒரு காரியமும் சம்ஸ்காரம்னு சொன்னா ஒரு காரியம், இந்த காரியத்தை நம்ம பண்ணியே ஆக வேண்டியது அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த காரியமானது. இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், சரி வேண்டாமே சிரமமேன்னு சொல்லிவிட்டா என்ன ஆயிடும், சம்ஸ்காரம் போடும். அப்படி இல்லை இன்னைக்கு எப்படி என்ன காரியமா இருந்தாலும் பெருமாளை சேவிச்சு ஆகணும், நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காரியங்களை சம்ஸ்காரங்களை நாம பண்ணினோம்னா அதுல நமக்கு எல்லா விதமான பலங்கள் உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் பிராமம் பதமவாப்னோதி யஸ்யாம் ந செவதே புனः, ஒரு நாள் கூட இதுல இருந்து அவன் விலகிறது இல்லை. அதனால இவன் அந்த அவசியமான இந்த கர்ம சம்ஸ்காரங்கள் பண்ணினாத்தான் இதுவாகும். அதனால்தான் சேயான் சுதர்மகா பரதர்ம பாவகா, நம்மளுடைய தர்மத்தை நாம ஒழுங்காக பண்ணாத இன்னொருத்தருடைய தர்மத்தை பண்ணினோம்னா என்ன பண்ணும், அது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்காது. நம்மளுடைய தர்மத்தை நாம ஒழுங்காக பண்ணினோமானால் அது எல்லா விதமான சௌரியத்தையும் கொடுக்கும். இல்லை இன்னொருத்தருடைய தர்மத்தை, நம்ம தர்மத்தை நாம விட்டு இன்னொருத்தருடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டு நாம பண்ணினோம்னா அது என்ன வகம், ஒண்ணுமே நமக்கு கிடையாது. அதனால்தான் வைதிகை கர்மபிகி புண்ணியி நிஷேகாத்யி த்விஜன்மனாம் காரிய சரீர சம்ஸ்கார பாவனா பிரேத்திய நேச்சேகச்சா. அதாவது வைதிகமான கர்மாக்கள்னால, புண்ணிய கர்மாக்கள், அதாவது ஏதோ பண்ற காரியங்கள்லாம் ஏதோ இதுக்கோசரம் பண்ண சொன்னா தர்ம இதுக்கு இதனால என்ன பலன், இது சந்தியாவனம் பண்ணத்தினால என்ன பலம் அப்படின்னு கேள்வி கேட்கல. அதுக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்காரு, புண்ணியமான பலன் உண்டு. அந்த பலனை பண்ணிக்கணும். அது பண்ணினாதான் இந்த சம்ஸ்காரமானது இவனுக்கு ஏற்படும். அப்படிதான் த்விஜன்மாவாவன். கர்மா இல்லாதவனா கர்மனா ஜாயதே த்விஜகான்னு சொல்ற மாதிரி கர்மாக்கள் பண்ணலேன்னு சொன்னா இவன் பிராமணன் இல்லை, கர்ம சண்டாளனை காட்டும் ஜாதி சண்டாளன் வசத்தின்னு சொல்ல சாஸ்திரம். கர்ம சண்டாளன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா கர்மாக்களை விட்டவன். இது நான் சொல்றது யுக்தமோ இல்லையோ தெரியாது. ஆனா கூட எனக்கு என்னன்னு சொல்லிட்டா, முதல்ல பிரம்மஜானம் ஏற்படணும்னு சொன்னா கர்மாக்கள் முதல்ல பண்ணணும். சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் பண்ணி அவாளுக்கு நமக்கு விகித பண்ணோம். அதுதான் நம்முடைய அபிப்பிராயமானத்திலாக அதை திருப்பி சொல்றேன். சில பேருக்கு என்னடா திருப்பி அழிங்கிறதே சொல்றாருன்னு தோணலாம். ஆனாலும் கூட இது முதல் அடி. அதாவது மேல்படி மோட்சம், கீழ்படியில ஏறினா தானே மேல்படிக்கு போகலாம். கீழ்படியே அஸ்திவாரம் சரியா போடாத கட்டடத்தை கட்டினா எப்படி கட்டடம் நன்னா இருக்கும். அந்த மாதிரி இது அஸ்திவாரம். இது சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் நமக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை ஒழுங்காக செய்தால்தான் மேல நமக்கு போகலாம். அதனால என்ன ஒண்ணும் காரிய சரீர சம்ஸ்கார, இந்த சரீரத்துக்கு சம்ஸ்காரங்கள் வேணா பாவனஹா, அவன் சுத்தமாயிடான். சுத்தமானத்தினால என்ன ஆகும், அவனுக்கு பிரம்மலோகத்தினுடைய இதுகள் கிடைக்கும். ஆனா எல்லா விதமான தர்மங்கள் கிடைக்கும், சௌரியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால நாம இதை பண்ணணும் சொல்லணுங்கிறது தெரியுது. நாம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதையோ காரியங்களை இதை எப்படி பண்ணணும் பண்ண வேண்டாம்ங்கிறது இல்லாக நாம பண்றதுனாலதான் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுறது. அப்படிங்கிறதாக சம்ஸ்காரம்னா என்ன, முதல்ல சம்ஸ்காரம் சொன்னா இவனை சுத்தப்படுத்துறது. அதாவது எந்த காரியம் பண்ணினாலும் இவனுக்கு ஒரு தன்மை, நல்ல தன்மை யாரும் ஏற்படணும். அதுக்குதான் மந்திரம் இல்லாத இப்ப நம்ம ஆங்கிலே நாம பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை பார்க்கிற போது ஏன பந்தா பிதரோ யாதாக பிதாமகோ யாதாக பிரபிதாமகோ யாதாக நம்ம மாத்திர ஒரு வழக்கம். இப்போ நமக்கு தெரியல, நாம எங்கெங்கயோ யாரோ ஒவ்வொரு வருஷம் ஒரு 4 வருஷம் வேலையில இருக்கிற, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். நமக்கு பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம மாத்து வழக்கங்கள் தெரியல. அந்த நாள்ல என்ன பண்ணோம், நம்ம மாத்து வழக்கங்கள் தெரியும். ஆத்துல தர்மசாஸ்திரம் சொல்ற நாம பண்ணு, சாஸ்திரங்கள்ல சொன்னபடி பண்ணு. இல்லாத போனா சிஷ்டாள் நல்ல மகான்கள் இருந்து அவளை எப்படி அனுஷ்டானம் பண்ணாலோ அவளை கேட்டுக்கோ. இல்லைன்னா எதா குலாச்சாரம் தர்மா, எங்க பெரியவா இப்படிதான் பண்ணினா, எங்க உங்க பெரியவா பண்ணான்னு என்னத்தை தெரியும் பொறுப்புக்கு நமக்கு. நம்ம பெரியவா என்ன பண்ணிருக்கா, என்னத்தை கண்டோம் தெரியல. ஏன் காரணம், நாம உதர நிமித்தம் வேஷம்னுட்டு பணம் சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் அது அவசியம். ஆனால் கூட நம்மளுடைய பெரியவாளுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு மறந்து கொடுத்து தெரிகிறது இல்லை. அதனால என்னாச்சு, நம்மளுடைய பழக்கம் இல்லை. அதோட இல்லாம என்ன, பழைய நாள்ல என்னன்னா ஆத்து வாத்தியார்னு ஒருத்தர் உண்டு. ஆத்து வாத்தியார்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஏண்டா உங்க ஆத்துல இப்படி தாண்டா வழக்கம்னு சொல்லுவார். நம்ம ஆத்து வழக்கம் வரபோது அது தெரியும். இப்ப என்ன பண்ணுது, நமக்கு நம்ம ஆத்து வழக்கமும் தெரியல, சிஷ்டாச்சாரமும் புரியல, இன்னும் குலாச்சாரமும் தெரியல. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, இதுக்கு இந்த சம்ஸ்காரங்கிறது மகான்களுடைய ஒரு சம்சர்க்கத்தினால, சேர்க்கையினால, ஆச்சாரியனுடைய சேர்க்கையினாலேயோ இல்ல மகான்களுடைய சேர்க்கையினாலதான் இது நமக்கு ஏற்படும். சம்ஸ்காரம் ஏற்பட்டால் தானே எல்லா விதமான சௌகரியங்களும் ஏற்படும் சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறது. அதனால என்ன பண்ணணும்னா
சம்ஸ்காரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சம்ஸ்காரம்னு சொல்றது என்னங்கிறது முதல்ல சொன்னான். அந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் பண்றதுல எதுக்கு பண்ணணும்? இப்ப சம்ஸ்காரம் பண்ண இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டானா அப்படின்னு கேட்கலாம். இப்ப இருக்கலாம். ஆனா அது என்னன்னா, இந்த இதுல ஒரு சாத்தம் பண்றோம். சாத்தம் பண்றவா இப்ப நம்மகிட்ட உபன்யாசம் கேட்கிறவாள்ல ஓரளவுக்கு விஷயங்கள் பண்ணக்கூடியவாளா இருக்கிறவாளுக்கு தான் சொல்றோம் அப்படின்னு நான் சாத்தம் பண்றோம். சாத்தம் பண்ணிட்டு என்ன தெரியுமா நம்ம கேட்கிறோம்? தாத்தாரோ ஓபி வர்தந்தாம் வேதா சந்ததி தேவனா ஸ்ரத்தா சனோமா விவகாது பகுதேந்திர நோஸ்து அன்னன் சனோ பகுபவேது அதிதீம் ஸ்தலபேமி யாச்சித அருண சந்தோ மாசையா சுஷ்ம கஞ்சனா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி நாம சுவாமிகளை பார்த்து கேட்கிறோம். என்ன தெரியுமா? தாதாரகா அபிவர்த்தந்தான். எனக்கு நான் போய் சம்பாதிக்க போறேன்னு இங்க நல்லா நிறைய வரணும். அபிவர்த்தந்தான். சம்பாதிச்சது மட்டும் போறாது. அது என்னமா சம்பாதிச்ச பணம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல பாரம்பரியமா. அவ கேட்டா இப்பதான் இப்ப நமக்கு பொன் பார்க்குறோம், புள்ள பார்க்குறோம், என்ன ஏது எல்லாத்தையும் தெரியல. அவர் இப்போ பார்வதியினுடைய விவாகத்துல சொல்றார், பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பார்வதி தபஸ் பண்றா. இப்போ பரமேஸ்வரன் வரான்னு அவள்கிட்ட சொல்றான், நீ போய் பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, அவனோ சுடுகாட்டில் இருக்கான், அவனோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அவன் இது சாம்பலை பூச்சிட்டு இருக்கான், இது என்ன யானத்தோலை உடிச்சுட்டு இருக்கான், புலித்தோலை உடிச்சுட்டு இருக்கான், பார்க்கறதுக்கே குரமா இருக்கானே, அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றார். யார் என்னென்ன விரும்புவாங்கிறது ஒரு பட்டியல் இட்டு கொடுக்குறார். கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா சுதம் பாந்தவாகா குலமிச்சந்தி அப்படின்னு என்ன கேட்டா எதுக்கு இது சொல்லணும்னா, இந்த குலங்கோத்திரம் இப்ப நாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லாதது சொன்னோம். பொண்ணு என்ன பண்ணுவோம், ஒரு பையனை பார்த்தா பையன் நன்னா இருக்கானான்னு நினைப்பலாம். கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம். அம்மா என்ன பண்ணுவோம், இந்த தாயாரானவள் நம்ம பொண்ணை கொடுக்குற இடத்துல நல்ல பணம் காசு இருக்கா, நம்ம பொண்ணு போனா சௌக்கியமா இருப்பலா அப்படின்னு நினைப்பலாம். மாதா வித்தம் பிதா சுருதம். அப்பா என்ன பண்ணுவான், இவன் நன்னா வாசிச்சிருக்கானா, வாசிச்சிருந்தானா இவன் நன்னா இருக்கும் அப்படின்னு. பாந்தவாக குலமிச்சந்தி. பந்துக ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, நல்ல குலங்கோத்திரம் இருக்கா. ஏன்னா அதுக்குதான் கோத்திரம் இருந்து பிச்சைடு, கோத்திரது பாத்திரம் இருந்து பிச்சைடு, கோத்திரம் இருந்து பெண்ணெடுன்னுட்டான். கோத்திரம் தெரிஞ்சுக்காது. இப்ப என்ன பண்றான், சகோத்திர விவாகம் நடக்கிறது, இன்னும் நடக்கிறது. அந்த குழந்தைகள் இப்ப நாம நன்னா இருக்காப்புல குழந்தைகளை பார்த்தா இத்தியோ கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைச்சலா இருக்கு, இல்ல வேற ஏதாவது சிரமங்கள் ஏற்படுறது, இல்ல கொஞ்சம் போனா அந்த குடும்பம் உணாப்படுறது. எதுக்கு இப்படி பயமுறுத்தல இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நாம நடக்க வேண்டிய தர்மத்தை விடுறதுனால. தர்மங்கிறது முதல்ல முக்கியம். அதனால இன்னும் வாந்தவாக குலமிச்சந்து ஏண்டா நீ இப்ப இந்த வார்த்தையில பொண்ணு எடுக்கிறிய பாரம்பரியம் எல்லாம் என்ன தெரிஞ்சுட்டியா அப்படின்னு சொல்ல வரலாம். ஏன்னு கேட்டா அதனாலதான் பந்துக்களால் நம்ம பத்திரிகையில போடுறோம், பந்துக்களால் பெரியோர்களால் பந்துக்களால் கூட நிச்சயிக்கப்பட்டு எந்த பந்துக்களும் நாம கூப்பிடுறதே இல்லை, நாமே பார்த்துடுறோம், நாமே பேசி முடிச்சுடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். எதுக்கு பந்துக்கள் வந்தானா இதை பத்தி விசாரிக்கணும். விசாரிச்சா அப்பா இது நன்னா இல்லையே, இது வேணா யோஜனை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதனாலதான் பந்துக்கள் கூட இருந்து விவாகங்களாவது படி பண்ணணும். அது மாதிரி பாந்தவாக குலமிச்சந்தி மிஷ்டான்னம் இதர ஜனாக. இதர ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், கல்யாணத்துக்கு போனா நல்ல சாப்பாடு போடுவாளான்னு விசாரிக்கிறா. அப்பேற்பட்டு நீ பரமேஸ்வரனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னுட்டு பார்வதியிட்ட பரமேஸ்வரன் கேட்கிறான்னு சொல்றான். அந்த மாதிரி என்னன்னு கேட்டா, நம்ம குலங்கோத்திரம் அந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணா அவனுடைய குலமானது தழைக்கும், நல்ல வம்சமாக ஆகும். நல்ல வேத தாதாக அபிவர்த்தந்தான். அந்த அப்படி வருதுபட்டால வேத சந்ததி ரேவனா, நமக்கு என்ன ஒண்ணும் நல்ல பிராமணனுடைய வம்சத்துல பிறக்குவோம். இது பண்ணினால் இந்த மாதிரி கர்மானுஷ்டானங்கள் சரியா பண்ணினானால் இவனுக்கு நல்ல நல்ல வம்சமானது கிடைக்கும். வேதா சந்ததி ரேவனா ஸ்ரத்தாச்சனோ மாவியவகா. என்னுடைய கர்மாக்கள் நான் எது பண்ணினாலும் கூட அதுல எனக்கு ரொம்ப ஸ்ரத்தை இருக்கணும். எது அஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் எது வெளிப்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு காரியம் பண்ற போது அந்த காரியத்துல லயிச்சு பண்ண. இந்த காரியத்தை நாம சரி சோமானம் பண்ணினா அது என்ன ஆகும், பலன் கொடுக்காது. அதுக்குதான் வேதம் சொல்லிட்டு, வேதத்துல ஒரு இடத்துல இந்திர சத்ரு வர்தஸ்வான்னு ஒரு பதம், ஒரு வாக்கியம். இந்திரன் யாருக்கு சத்ருவோ, இந்திரனுக்கு யாரு சத்ருவோ அவன் வளரணும், இந்திரனுக்கு யாரு சத்ரு அவன் வளரணும்னு மந்திரத்தினுடைய அர்த்தம் சொல்லலாம். இந்திர சத்ரு வர்தஸ்வான்னு சொல்லணும். இந்திர சத்ரு வர்தஸ்வான்னு சொரத்தை மாத்திட்டான். மாத்தின உடனே ஒன்னும் இந்திரனுக்கு யாரு சத்ருவோ அவன் தான் வளரணும்னு இவன் கேட்கறதுக்கு நினைச்சான். இந்த சொரத்தினாலையும் சப்தத்தினாலையும் என்னாச்சுன்னா, இந்திரன் எவனுக்கு சத்ருவோ அவன் வளரட்டும் அப்படின்னா, இப்ப இந்திரன் இவனுக்கு சத்ரு அவன் இவன் தான் வளரும். அது மாதிரி என்ன அர்த்தம் மாறிப்படும். இவனுடைய சத்ரு யாரு, இந்திரனுடைய சத்ரு யாரோ அவனு குணப்படுவான், இவன் வளரும். அதனால இந்த சொரத்தினுடைய இது அது மாதிரி இதுக்கு சொல்ல உச்சாரணம் வேத சத்தாச்சனா. அது சொல்ற போதே
மந்திரத்துல பயம் இருக்கணும். மந்திரத்துல பயம் இருந்து சொன்னாதான் ஸ்ரத்தாத்மா மாவியவகாத், கொஞ்சம் கூட எனக்கு அதுல இருந்து விலகப்படாது. ஸ்ரத்தாத்மா மாவியகாத் பகுதேயஞ்ச நோஸ்து, எனக்கு நிறைய பணங்காட்சி வரணும். எதுக்கு நம்ம கேட்கணும்னா பணங்காட்சி கேட்டோம் சரி அப்படின்னா நிறைய மாளிகை கட்டணுமா இன்னொரு கட்டணுமா, அதுவும் பண்ணும். தர்மமும் பண்ணணும். தர்ம காரியம் சாஸ்திரங்கள்ல சொல்ற போது எல்லாத்தையும் பண்ண சொல்லலை. சம்பாதிச்சு மொத்தத்தையும் கொடுன்னு யாரும் கேட்கல, கொடுக்கவும் சொல்லவும் இல்லை. 10ல் ஒரு பாகம். 1000 ரூபாய் சம்பாதிச்சோன்னா ஒரு 100 ரூபாய். 100 ரூபாய் தர்மம் பண்ணா அந்த தர்மத்தினுடைய புறம் தர்மோ ரக்ஷதி ரட்சிதா. தர்மத்தை எவன் காப்பாற்றுறானோ அந்த தர்மமானது அவனை காப்பாற்றும். வேதோ கிலோ தர்ம மூலம். வேதம் அல்ல, வேதம் இதுக்கு தர்மத்துக்கு மூலம் வேதம். ததனு கர்மஸ்வனுஷ்டி தான். வேதோ நித்தியமதீதான் ததனு கர்மஸ்வனுஷ்டி தான். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை நீ நித்தியம் பண்ணணும். அப்படிங்கிற போது சத்தாத்தனம் ஆவியகாது பகுதேயஞ்ச நோஸ்து, எனக்கு நிறைய பண்ணணும். அண்ணன் ஜனோ பகுபவேது, நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், எல்லா சௌகரியமும் இருக்கலாம். ஆனா என்ன ஆகும், இவனுக்கு சாப்பிட முடியாது. நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், அண்ணா இருக்கு, சௌகரியமா இருக்கே, நிறைய நன்னா மிருஷ்டாரணமா பஞ்சபட்ச பரவான்னம். பஞ்சபட்ச பரவான்னா நிறைய நிறைய கரமது கூட்டு பட்சணம் பண்ணி நன்னா நித்தியம் நன்னா சாப்பிடலாமே இருக்காது. இதோட டயாபட்டிஸ் அது இது பண்ணல, அதை போடாதே இதை போடாதே அதை சாப்பிடாதே இது அப்படி இருக்கக்கூடாது. வைதிகமான மார்க்கமான நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணினா இதெல்லாம் தானே வரும். இப்ப நமக்கு வியாதி அதுக்கு மேல கேட்கல, நீங்க எல்லாரும் பண்ணினவாளுக்கு இது மாதிரி வருதுன்னா அதுக்கு பிராரப்தமான சில தோஷங்கள்லாம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை தான், நம்ம மதமானது இந்து மதமானதே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில சிலருக்கு நமக்குள்ள தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷத்தினால இந்த பிராரப்தம்னா முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த பிராரப்தத்தை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தங்களா இருக்கு. அதனால அதை அனுபவிக்கணும். அன்னஞ்சனோ பகுபவேத்து அதிதியும் லபேமிக, நிறைய நன்னா நிறைய சாப்பாடு குறைவில்லா இருக்கணும். நான் சாப்பாடு குறைவா இல்லை, யாரும் வராத கதவை தாப்பா போடணும் நானே சாப்பிடுவேன். அன்னஞ்சனோ பகுபவேது அதிதியும் லபேமிக, நிறைய எனக்கு நித்தியம் யாராவது 2 பேர் சாப்பிடணும் நாத்துல. ஐயோ இப்ப நேற்றுக்கு ஒத்தட்ட யார்கிட்டயோ விசாரிச்ச போது வாதுக்கு போனோம், நம்ம வந்து சாப்பிடுறியான்னு கேட்டா, நீங்களே இப்பதான் இங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க அதுல நீங்க என்ன தெரிய பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாலாம், உள்ள வந்து பாருங்க, எப்பவுமே நம்ம அதுல ஒரு 4 பேர் சாப்பிடறதுக்கு தகுந்த மாதிரி கழிவு இருக்கும் பண்ணி வச்சிருக்கிற வழக்கம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன ஒண்ணா அதிதியும் சில பேர் யாரு எப்போ வருவாளோ தெரியாது, வந்தா சாப்பாடு போகணும். யாச்சிதாரகா நஷ்டந்து மாத யாச்சிக்கணும். என்னை வந்து நான் போய் யார்ட்டையும் யாச்சிக்க கூடாது, என்னை வந்து எல்லாரும் யாச்சிக்கணும், நான் நிறைய கொடுக்கணும். இது எப்படி இருந்தா முடியும், இவனுக்கு கர்மானுஷ்டானம் இருந்தா தானே அதெல்லாம் பண்ண முடியும். கர்மானுஷ்டானம் ஒன்றும் இல்லாத போனா என்னத்தை பண்ண முடியும். அதனால அவசியமாக கர்மானுஷ்டானம் பண்ணணும். அப்படி தர்மானுஷ்டானம் பண்ணினாத்தான் இந்த கர்மாக்கெல்லாம் பண்ணிவிட்டான். இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பகவன் முகோல்லாகம், பகவானுடைய பிரீத்தி ஏற்படும். பகவானுடைய பிரீத்தி ஏற்பட்டா என்ன பண்ணும், அவனிடத்துல நமக்கு பக்தி ஏற்படும். அவனிடத்துல நாம சரணாகதி அப்புறம் பண்ணணும். அந்த சரணாகதி பண்ண இந்த வேதாந்த விஷயமானதை நமக்கு புரிஞ்சுக்கும். புரிஞ்சுட்ட உடனே இது அஸ்திரம், அதாவது இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணத்தினால நமக்கு நல்ல புத்தி ஏற்படும். நல்ல புத்தி ஏற்பட்டா பெருமானத்தில் இருக்குது. அதனால என்னோட அண்ணா சஞ்சாயதே காமாது குரோதா, இது அப்ப ஒரு ஆகாரத்தினால இருக்கணும். நல்லது சத்சங்காது நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிசங்கத்துவம், நிச்சலிதத்தே ஜீவன் முக்தி. சத்சங்கம் அது விட நம்ம கர்மானுஷ்டானங்கள் ஒழுங்காக பண்ணி சாஸ்திரங்கள்ல சொன்னபடி பண்ணாலும் நல்ல சம்சர்க்கம் ஏற்படும், சேர்க்கை, நல்ல சேர்க்கை ஏற்படும். சத்சங்காது நிசங்கத்துவம், நல்ல சங்கம் ஏற்பட்டா அதுல வந்து நமக்கு இதெல்லாம் இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிசங்கம் இந்த விதத்தான் சந்தேகம் போச்சுன்னா அதுல ஒரு அஜ்ஞானம் ஏற்படாது. மோகம் இதுல ஒரு ஆசைகள், அந்த ஆசைகள்லாம் நிர்மோகத்தே நிர்மோக மோகம் இல்லைன்னா அதுல ஒண்ணு இதை சலனம் ஏற்படும். புத்தியில சங்கலம், இன்னைக்கு பார்த்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா பொறுமையை பெருமாள் நிறைய கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்ணும், சம்பாதிக்கிறவங்கிற ஆசை இருக்காது, பறக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. அந்த மாதிரி இல்லாத நிச்சலிதத்துவ நிர்மோகத்துவ நிச்சலிதத்துவம். நிச்சலிதம் இருக்குன்னா நிச்சலிதத்துவ ஜீவன் முக்தி. அப்படி ஆயிடுதுன்னு சொன்னா என்ன பண்ண போறான், கடைசியில எம்பெருமானுடைய திருவடி தான் நிச்சயம் அப்படின்னு இவன் தெரிஞ்சுட்டான்னா மோட்சம் சித்தம். அதுக்கு ஆரம்பம் என்ன வேணும், கர்மானுஷ்டானம் பண்ணணும். கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு எங்க போகும், தர்மசாஸ்திரங்கள்ல சொன்னது இருக்கும், அதுதான் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரங்கிறத நாம பண்ணினால்தான் நமக்கு வந்து எல்லா விதமான க்ஷேமங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனாலதான் சம்ஸ்காராது கர்மனா ஜாயதே த்விஜகா அப்படின்னு சொன்ன இந்த கர்மாக்கள் பண்ணணும். நாம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஒரு காலத்துல சுவாமி தேசிகன் வந்து சரணாகதி பண்ணினாலே மோட்சம் சித்தம். அதனால இப்ப சரணாகதி தத்துவத்தை ரொம்ப பிரகாசப்படுத்தினார். அதனால என்ன பண்ணோம், கர்மாக்கள் நீ பண்ணினாலும் பண்ணாட்டாலும் தான் அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, நித்தியமான கர்மாக்கள் இல்லாமல் சில காமியமான கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு வேதத்துல.
காமிய இஷ்டிகள் எத்தனையோ காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அதெல்லாம் வேணா நீ பண்ண வேண்டாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். நித்தியமான விகிதமான கர்மாக்கள் பண்ணணும். விகித கர்ம தியாகமும் நிஷித்த கர்ம இது நிஷித்த கர்மத்தினுடைய அனுஷ்டானமும் கூடாது. விகித கர்மாவை அனுஷ்டானம் பண்ணாது இருக்கக்கூடாது, நிஷித்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும்? இது தோஷங்கள் ஏற்படும். அதனால இப்படி பண்ணிவிட்டா என்ன பண்ணும்? இப்போ விகிதமான கர்மாக்கள் பண்ணினா நிச்சயம் மாட்டோம். அதை பண்ணுன நாம என்ன பண்ணுதோ அப்போ இந்த சரணாகதியானது வசந்தது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்துல சரணாகதி பண்ணினாலே எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பனுங்கிற வசந்த தத்துவத்தை நமக்கு கூற வந்ததுனால நாம என்ன பண்ணினோம்? இது பண்ணிவிட்டோம். அதனால சரணாகதி பண்ணிட்டா ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறோம். ஒருத்தர் சொல்றார் கயா சாத்தம் பண்ணுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுங்க. எதுக்கிட்ட ஆச்சாரக்குள்ள பிறந்திருக்கான்னா எவனாவது ஒருத்தன் போய் கயா சாத்தம் பண்ண மாட்டானா பண்ணினான்னா இந்த பித்திருக்கள் மோட்சத்துக்கு அடைவாள் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா சரி. ஒருத்தர் வந்தார், நல்ல வித்வானவர், நல்ல படித்தவர், ரொம்ப நல்ல சாஸ்திரக்கர், நல்ல பிதியா இருந்தவர். அவர் உடனே காசிக்கு போயிட்டு வந்தார், கயா சாதம் மட்டும் வந்தார், தாயார் தோப்பனா சாதம் பண்ணுறதில்ல விட்டு விட்டார். நம்ம முக்கூர் அழிங்கிட்ட வந்தார், சதத்துக்கு வந்தார். நான் வந்து இது மாதிரி கைக்கு போயிட்டு வந்துட்டேன் சாதம், ஏது விடா அப்படியில் அப்படின்ட்டு அப்படிங்க, ஏது விடா அப்படியில் இதாண்டா நீ சதத்துக்கு வந்திருக்கேன்னு. ஏன் காரணம் என்ன? நித்திய கர்மா. அது வந்து விகிதமான கர்மா. அதாவது என்ன பண்ணுவோம்? சாதத்தை மிருதாகம் சமதீத்து சண்டாள கோடி ஜென்மசு. மிருதாகம் நம்ம தாயார் தகப்பனார் பிறந்த இது மிருதம் செது போன திதியை நானும் மறந்து விட்டான், கோடி ஜென்மாவுக்கு சண்டாளனா பிறக்கிறான்னு சாக்கம். அப்படின்னா எவ்வளவு பயம் இருக்கு பாருங்க. அவசியம் கர்மாவை நாம பண்ணணுங்கிறது எப்படி தெரிகிறது? அதனால என்ன ஒன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அழிங்கிற சாச்சாச்சு. அவர் இல்லை அப்படி நான் தயா சாதம் பண்ணா போரும் சொன்னேன். அவள் எவன்டா சொன்னா தாயார் தகப்பனா சாதம் பண்ண எவன்டா சொன்னான்னு அழிங்கிற கோச்சிட்டாரு. அது மாதிரி என்னன்னு கேட்டா இந்த கர்மாக்கள் முதல்ல பண்ணாத போனா எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் பலன் கிடையாது. நித்தியம் சில ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் சுவாமி நித்தியம் நான் ஒரு 50 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்குறேன், பெருமாளுக்கு 2 மணி நேரம் திருவாராதனம் பண்றேன், எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற. ஏன் சுவாமி சந்தியாவந்தம் தெரியுமான்னா அதெல்லாம் நான் பண்றது இல்லை. நான் பண்ணாத பெருமாள் திருவாராதனம் பண்ணா ஏத்துக்கணும் என் பெருமாள். அந்த மாதிரி என்னன்னு கேட்டா நமக்கு கர்மாக்கள் முக்கியத்துவம். கர்மாவை பண்ணினா அத்தான் சந்தியாகீனா அசுசிகி. சந்தியாவந்தனம் பண்ணாத போனா அவன் எந்த கர்மாவுக்கும் லாயக்கு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லு. அதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பண்ணணுங்கிற நிச்சயமா வரத்தினால சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் அவசியம். விகிதமான கர்மாக்கள் அதுல இந்த மாதிரி நித்திய கர்மாக்கள்னு பேர். நித்திய கர்மா, காமிய கர்மா அப்படின்னு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற. அதெல்லாம் சொல்றோம். அந்த நித்திய கர்மாக்களான ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா தேவதானாம் ஜபோஜனம் அதிதி சத்காரம் சத்கர்மாணி தினே தினேன்னு இது மாதிரி பண்ணோம். நித்தியம் ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா. ஸ்நானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஹோமானா உபாசனம், பிரம்மச்சாரியா இருந்தாலும் சமிதாதானம் பண்ணணும், ஜபோ ஹோமா தேவதானாந்த பூஜனம், திருவாராதனம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அதிதி சத்காரம்னு சொன்னா பஞ்சமகா யஜ்யம் வைஸ்வதேவங்கிற கர்மா பண்ணி அதிதிகளுக்கு சாப்பாடு போடணும். இந்த கர்மாக்கள் நித்தியம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் வச்சிருக்க. சரி, அதெல்லாம் ஏதோ வைதிகாலுக்குன்னு இல்லை, எல்லாருமே நம்ம மொத்த பேருமே பிராமணனா இருக்கிறோம், மொத்த பேருமே வைதிகன் தான். வைதிகன்னு சொன்னா அவ ஏதோ குடுமி வச்சுட்டு 12 பஞ்சகஜம் கட்டிட்டு தான் வைதிகன்னு சாஸ்திரம் அல்ல. சொரூபம் இது. எந்த காரியம் ஒரு இதுக்குன்னா அது எப்படி சொரூபம் இருக்கு. இப்போ நாம ஏதோ ஒரு நினைச்சு பார்த்தா அதுக்கு ஒரு இமேஜ் இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கிற மாதிரி வைதிகன்னா இப்படி இருக்கான்னு நாம நினைச்சிருக்கோம். எல்லாருமே நம்ம வைதிகன் தான். நாம பண்ண வேண்டிய கர்மாக்களும் இப்படித்தான் விகிதம். அந்த விகிதமான கர்மாக்களை நாம பண்ணணும். பண்ணினாத்தான் நமக்கு எல்லா விதமான மேற்கொண்டு நாம இந்த சரணாகதி பண்ற போதோ இன்னொன்று பண்றதுக்கோ அப்போ பலன் ஏற்படணும்னு சொன்னா அந்த கர்மாக்களை நாம ஒழுங்காக பண்ணி ஆகணும். ஒழுங்கா நாம பண்ணலேன்னு சொன்னா அதனுடைய பலன் நமக்கு கிட்டாது. பலன் கிட்டணும்னு சொன்னா நமக்கு ஒரு பண்ணணும். மோட்சம் சித்தம் மோட்சம் ஓனான எம்பெருமான் அப்படின்னா மோட்சம் இல்லைன்னு சந்தேகப்பட வேண்டாம். மோட்சம் உண்டு. ஆனா எம்பெருமான் என்ன ஒண்ணு தெரியுமா? ஐயோ இப்படி கர்ம தியாகம் பண்ணிவிட்டானே, கர்மா பண்ணலையே, இவனுக்கு என்னடா பண்ணிட்டு கொண்டு கொடுக்காது இருக்க முடியாது அப்படின்னு பெருமாளுடைய ஒரு தாப்பம் பெருமாளுக்கு. ஏன்னா இந்த ஜீவன மோட்சத்தையும் கொடுத்தன் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம், அது அப்புறம் பார்ப்போம். ஆனா அவன் பண்ணிவிட்டா இந்த கஷ்டங்கள் இல்லையா, அதனால இது அவசியமான கர்மாக்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அந்த கர்மாக்களை நாம பண்ண இது அதுதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரங்கிறதுக்கு இத்தனை சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டா, இந்த சம்ஸ்காரத்தை நமக்கு பெரியவாள் கர்ப்பாதானத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்லி வைக்கிறார். இது வைதீகன், அதாவது உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறனோ வைதீகனுக்கோ இல்லை, எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான கர்மாக்கள். இதை தெரிஞ்சுட்டு இதை நீங்க நன்னா தெரிஞ்சுட்டேன்னா அதுக்கு மேல நம்ம வாசிக்கிற போதோ இன்னொன்று சிவாட்சியமோ பகவத்கீதையமோ நம்ம காலக்ஷேபம் பண்ணினோம்னா நமக்கு நன்னா புரியும். ஓஹோ, இந்த கர்மாவனாலதான் இது நமக்கு பண்ணிட்டதுனால பெருமாள் நிச்சயம் இந்த கர்மா அஸ்திரம், இதுக்கு பலன் இவ்வளவுதான் போட்டு விடலாம். யாகங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு வேதத்துல இது சோம யாகம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு விதிச்சிருக்கு.
சம்ஸ்காரத்துல அது ஒரு 21 சம்ஸ்காரங்கள் இருக்கு. அந்த 21 சம்ஸ்காரத்துல லட்சத்துல 2 பேர் 4 பேர் தான் பண்றான். அந்த பண்ணின போது அப்படி அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் அந்த மாதிரி பண்ணினதுனால என்ன ஆகும்னு சொன்னா, அவன் அக்னிஹோத்திரம் பண்ணா சொர்க்ககாமா சொர்க்கத்தை கிடையும். சரி, சொர்க்கத்துக்கு கூட என்ன பண்ணுவான்? அந்த அதுக்குதான் அது இது அஸ்திரம்னா அழிவு உள்ளதுன்னு அர்த்தம். அந்த அழிவு உள்ளது என்னன்னு கேட்டா அக்னிஹோத்திரம் பண்ணினா சொர்க்ககாமன் சொர்க்கத்தை விரும்பினவன் அக்னிஹோத்திரம் சோமயாகம் பண்ணினா சோமகாமம் பண்ணின உடனே என்ன பண்ணா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். சொர்க்கலோகத்துக்கு போய் என்னாச்சு, இந்த புண்ணியம் இருக்கிறவர்கள் அங்கே அனுபவிச்சான். க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷத்து. இப்போ புண்ணியம் போய் கரைஞ்சு போச்சுன்னா திருப்பி புனராஜான் மகாகவிங்கிற மாதிரி திரும்பி வந்துட்டேன். அந்த மாதிரி அப்பதான் நம்ம என்னன்னா சரணாகதி இந்த கர்மாக்களை பண்ணி இதெல்லாம் அஸ்திரம் இதெல்லாம் பகவன் முகோல்லாசம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரபத்திங்கிறத நாம தெரிஞ்சுட்டு பண்ணிட்டோம்னா நிச்சயம் மோட்சம். அதனால் அப்ப நச்ச புனராவர்த்ததேன்னு சொன்ன வேத வாக்கியமானது சத்தியம். இதுக்கு முன்ன நாம இது பண்றதுக்குள்ள இந்த கர்மானுஷ்டானங்கள் வேணுமா பண்ணது அது அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ண முடியாது சிரமம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் சாஸ்திரம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சில காரியங்கள் பண்ண முடியலன்னா அந்யாபேட்சை அந்யாபேட்சைன்னு சொன்னா எல்லாத்துக்குமே இன்னொருத்தருடைய அபேட்சை வேண்டிதான் இருக்கு. நமக்கு எந்த காரியமா இருந்தாலும் இன்னொருத்தருடைய அபேட்சை சந்தியானம் எடுத்து போனா இன்னொருத்தருடைய அபேட்சை வேண்டாம். அதுவும் நமக்கு தெம்பு இருக்கணும். தெம்பு இல்லாத போனா இன்னொருத்தருடைய அபேட்சை வேண்டித்தான் இருக்கும். அப்படி இல்லாத இந்த நாம கர்மாக்கள் அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பண்ணல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஸ்நான சந்தியாவந்தனாதி நித்தியப்படி கர்மாக்கள் நித்தியமா விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணினால்தான் இந்த மோட்சத்துக்கு அங்கம். இது மோட்சத்துக்கு அங்கம். இந்த அங்கத்தை அங்கி இருக்கிற போது அங்கத்தை அனுஷ்டானம் பண்ணினால்தான் அங்கீயானுடைய பலம் சீக்கிரமா கிடைக்கும். அதனால நாம இந்த கர்மானுஷ்டானங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சாஸ்திரங்களை விகிதத்தினால சந்தியாவதனம் ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமனம் தேவதானாங்க போதனம் வைஸ்வதேவம் அப்படின்னு 6 கர்மாக்கள். அது இந்த சட்கர்மானி தினே தினே 6 கர்மாக்கள் இது 6 நிச்சயம் பண்ணணும் அப்படின்ட்டு நாம பண்ணதுக்கு அதை பண்றதுக்கு தான் சாஸ்திரங்கள் வந்தது. அதனால சந்தியாவந்தனம் சந்தியாகினா சுஜீகினா மாதிரி ஞானம் பண்ணலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால இதை நாம அவசியம் பண்ணணும். இதைத்தான் தர்மசாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நாம எல்லாருமே இப்ப காலக்ஷேபம் பண்றோம். எல்லாருக்கும் லௌகிகாலாம் சரி நிறைய வித்வான்கள் காலக்ஷேபம் சாதிக்கிறா எல்லாரும் நம்ம கேட்டுருக்கோம். ஆனா அவள்கிட்டலாம் இப்ப நாம சொல்ற வழக்கம் என்னன்னு சொன்னா இப்ப கூட நம்ம காலக்ஷேபம் பண்ற நம்ம ஆஸ்தான வித்வான்கள்ட்ட தான் கூட சொல்லியிருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல கர்மானுஷ்டானத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மேல இந்த இது வேதாந்த பாடங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு அது மாதிரி சொல்லிட்டுக்கேன்னு கூட நம்மள்ட்ட சொல்றேன். அது எதுக்கு சொல்றவங்க கேட்டா கர்மானுஷ்டானங்கள் வரணும். கர்மா வந்தா தான் எதுக்கு திருப்பி இதே வார்த்தை சொல்றேன்னு தோணும். ஆனா கர்மா இல்லாதவனா பிரயோஜனம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாத நீங்க எந்த காரியம் பண்ணினா எப்படி பலன் ஏற்படும்? 3 வேளை சந்தியாவனம் விட்டான்னா அவனை பதிதன்னு சாஸ்திரம் சொல்றது. பதிதன்னு சொன்னா அவனுக்கு தோஷம் ஏற்படாது. இந்த தோஷம் ஏற்பட்டா திருப்பி பிராயசித்தம் தானே பண்ணணும். திருப்பி பிராயசித்தம் பண்ணா அது சரியாகுமோ? ஆகாது. அதனால அவசியம் சந்தியாவந்தனங்கள் பண்ணணும். அந்த சந்தியாவந்தனம் பண்ண அது மாதிரி சம்ஸ்காரங்கள்ல கர்ப்பாதானம் உதவனம் சேமந்தம் அது இப்படிதான் சொல்லிட்டு அது மாதிரி இருக்கிற போது அதுல என்ன பழக்கம்னு கேட்டார், எதா குலாச்சாரம் தர்மா நம்ம பெரியவாள்லாம் என்ன இது பண்ணினால் சரி. எங்க ஆத்துல சில ஆத்துல சொல்றா எங்க ஆத்துல சீமந்தம் வழக்கம் இல்லை, பும்சவன வழக்கம் இல்லை அப்படின்னு. வழக்கம் இல்லைன்னு சாஸ்திரம் இல்லை, சாஸ்திரம் விகிதம். வழக்கம் இல்லைங்கிற விவாதத்துல ஏதோ ஒரு சிரமங்கள் ஏற்பட்டுக்கலாம். அதனால அது வழக்கம் இல்லைன்னு சொல்லலாமா? கூடாது. ஏன்னா வேதத்துல வேதம் சொன்னது வேதமானது 4 வேதம் சத்வாரோ வேதா. அதுக்கு அங்கம் 6 அங்கம். அதுக்கு உபாங்கமாக 4 சாஸ்திரங்கள். அதுக்கு மேல 18 புராணங்கள். இத்தனையும் சதுர்தச வித்யாஸ்தானம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய போது இதுக்கு அங்கமானதுதான் இந்த தர்மசாஸ்திரங்களோ இன்னொன்னா அதுல சொல்லி கொடுத்தது நாம பண்ணணும் இல்லையா? வேதத்துல சொன்னதான் எடுத்து ஸ்மிருதிகளில் சொல்லுது. ஸ்மிருதிகளில் சொன்னது தான் புராணத்துல சொல்லி கொடுக்குறது. புராணத்துல சொன்னதுதான் நமக்கு இதிகாசங்கள்ல இருக்கு. இப்படி எல்லாத்தையும் ஒண்ணுக்கொன்னு புனைஞ்சு இருக்கே தவிர தனியாக இல்லை. அதனால என்ன பண்ணணும், அதுல இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் இப்படி பண்ணணும். பண்ணினாதான் எனக்கு இதுவாகும். அதுக்கு எங்க ஆத்துல வழக்கம் இல்லைன்னு சொல்லல. இந்த வழக்கம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை சொல்றோம். என்ன கேட்டா அது மாதிரி நாம பண்ணணும். பண்றதுல இப்படி வேணா சில அங்கே இப்போ 60 கேட்டா பும்சவனம் எப்போ பண்ணணும்னா 3ஆம் மாசம் திருதியே வாசின்னு இருக்கு, 3வது மாசத்துல பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த பையனும் அது மனசுல வச்சுட்டு சரி ஆச்சாரின்னு சொல்றதா நாம பண்ணலாம்னு ஆரோக்கியம் பண்ணா எல்லாரும் கட்டலாம். லோகத்திலேயே இல்லாத புதுசா ஒரு வழக்கம் பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவன் அந்த பையன் சொல்றான் இல்லை இப்படித்தான் பண்ணணும்னு இருக்கு அதனால பண்ணிக்க. நாம கூட பூர்வாசிரமத்துல நம்ம பையனுக்கு 5 வயசுல உபநயனம் பண்ணினோம். காரணம் என்னன்னா பஞ்சமே பிரம்மவர்த்தத காமா அப்படின்னு இதுல மிருகதாரண்யகத்துல 5 வயசுல உபநயனம் பண்ணினா அவன் நம்ம பிரம்மவர்த்தசியாக இருப்பன். அது மாதிரி இருக்கிறது பண்ணலாம்னு சாஸ்திரம் இருக்கு. அதை வச்சுன்னு நாம கூட
குடும்பத்துல 5 வயசுக்கு தான் பையனுக்கு உபநயனம் பண்ணிடணும். ஏன்னு கேட்டால் சாஸ்திரம் பிரமாணம், அது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். அதனால சாஸ்திரம் பிரமாணம் இருக்கிறதுனால அப்படி பண்ணினா தான் பண்ணி அதனுடைய பலன் நமக்கு சரியா இருக்குன்னு பார்த்தா சரியா வருது. அதனால என்னன்னா நமக்கு சம்ஸ்காரங்கள் பண்ணணும். அதுக்கு இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மாத்திரம் ஒரு தோஷம் ஏற்பட்டது அதனால பண்ணப்படாதுங்கிறதெல்லாம் பண்ணணும். அப்படி சம்ஸ்காரங்கள் பண்ணுற போது ஜாதகர்ம, நாமகரணம், உபனிஷ்கிராமணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம், பிராஜாபத்தியாதி விரதங்கள், விவாகம், இப்படி 18 சம்ஸ்காரங்கள், 21 சம்ஸ்காரங்கள் நாம 21 போக 19 சம்ஸ்காரம். 19 சம்ஸ்காரத்தை நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னு தெரியாத நாம பண்ணிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுண்டு நாம அதை அனுஷ்டானம் பண்றதுக்கு வரபோது வந்தால் அதனுடைய பலன் எப்பவுமே காயத்ரி சொல்றோம். காயத்ரி சொல்றத்தினுடைய பலன் என்ன, அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, பெருமை ஒரு இடத்துக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாளை சேவிச்சது இல்லாத அந்த பெருமாளிடத்துல என்ன விசேஷம் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சேவிச்சோமானால் அதனுடைய பலன் அது. கோயிலுக்கு போறோம், பெருமை கையை கூப்பிட்டு ஒரு நிமிஷத்துல நான் 108 திவ்யதேசத்துல 106 போயிட்டு வந்துட்டோம்னு எல்லாரும் சொல்லிக்கிறா. இந்த 106 போறோம், அங்க என்ன விசேஷம்? இப்போ இன்னைக்கு வந்து திருப்புல்லாணி புல்லாரண்ய கஷேத்திரம் பெருமாள் சேவிக்கிறோம். இங்க என்ன சேவிச்சோம்? பெருமாளத்துல இந்த என்ன விசேஷம், இந்த ஊருக்கு என்ன விசேஷம்? ராமனே ஜெகநாதன் தான், ராமநாதன் தான் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு? அவ புரோத்தியமானே ஜெகநாதன் சர்வலோக நமஸ்கிருதம்னு ராமாயணத்துல வால்மீகி சொன்னார். இங்க ஆதி ஜெகநாதன், இங்கதான் ராமன் வந்து இது சேது பந்தனம் பண்ணினார். அதனால ராமனே அவதாரம் விட அங்க சொன்னதுனால ஜெகநாதன் தான் ராமனாக அவதாரம் பண்ணினான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. அது மாதிரி இந்த ஊருக்கு புல்லாரண்ய கஷேத்திரத்துக்கு என்ன விசேஷம், இந்த திருப்புல்லானிக்கு அப்படின்னு அந்த கஷேத்திரத்தை பத்தி விதிக்கல. போறோம், 5 நிமிடம் பெருமாள் சேவிக்கிறோம், டூர்ல வரோம், பெருமாள் சேவிச்சுட்டு புறட்டு வரோம். 120 விதேசத்துல 106 சேவிச்சுட்டு சுவாமி 2 இடத்துக்கு போக முடியாது, பாக்கி எல்லாத்தையும் சேவிச்சுட்டு அப்படின்னு அது சேவிச்சு அர்த்தமாகுமா? அது மாதிரி என்ன காயத்ரி பண்றோம். இப்போ அதை அது எதுக்கு சொல்ல வரேன், அந்த இப்ப இந்த திருப்புல்லாணி வந்தோம், இந்த ஊருடைய விசேஷங்களை தெரிஞ்சிட்டோம், சேது போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும்? ஓஹோ, அந்த ஊருக்கு போனா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். திருக்குடந்தைக்கு போறோம், திருக்குடந்தைக்கு போனா என்ன விசேஷம்? 6ஆவதனுடைய சேவிக்கிறோம், 6ஆவது என்ன விசேஷம்? தேப்பெருமாள்கிட்ட போறோம், அங்க என்ன விசேஷம்? இப்படி அந்த விதேசத்துக்கு போனா அங்க இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்து பெருமாள் அந்த பெருமாளை பத்தின ஆழ்வார் சொன்ன பாசுரங்களை பத்தி நாம பெருமாளை சேவிச்சோம்னா அப்போ ஒரு இப்ப சாதாரணமா சேவிக்கிறதுக்கும் அந்த பாசுரத்தை சொல்லி சேவிக்கிறதுக்கும் இருக்கிற போது நமக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி இந்த கர்மாக்களுடைய மந்திரத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு நாம சொன்னோமானா என்ன ஆகும்? ஓஹோ, இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். காலத்தால சந்தியாவந்தத்துல ஒரு மந்திரத்தை சொல்லி தீர் சந்தியாகணும். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மனசனாலேயோ சரீரத்தினாலேயோ காயத்தினாலேயோ இல்ல இந்திரியங்கள்னாலேயோ நான் தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த தீர்த்தம் என்னை சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த அர்த்தம் தெரிஞ்சுதா, ஓஹோ நாம இப்படி தெரியாம தப்பு பண்ணினா கூட இந்த தீர்த்தம் நம்ம சுத்தம் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதுக்கோசரம் தான் இந்த சம்ஸ்காரம் அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்குது. அப்படி சொல்லிக் கொடுக்குற போது அதுவும் என்ன பண்ணும், அதுக்கு தான் இந்த நாம எத்தனை பேருக்கு தெரியும், ரொம்ப பேருக்கு என்ன பண்றா, வேதம் கேட்டா தெரியல, கோத்திரம் கேட்டா தெரியல, இது எதுக்கு, அந்த கோத்திரம் எதுக்கு இந்த வேதம் எதுக்குன்னு சொன்னா அந்த வம்சத்திலே நான் வந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலைன்னா இவன் என்ன பிரயோஜனம்? இல்லைன்னா இன்னொரு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டான்னா அந்த குழந்தைகளுக்கு க்ஷேமம் எப்படி ஏற்படும்? அதனால இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தினாலதான் நாம இந்த விஷயத்தை நீங்க சொல்ற போது என்னன்னா இந்த தர்மசாஸ்திரங்கள் விஷயங்கள் கர்மானுஷ்டானங்களை திருப்பி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் இதை சொல்லி கொடுத்துட்டா கொஞ்சம் புரிஞ்சு ஒரு இன்னைக்கு எத்தனை 100 பேர் கேட்கறேன்னா இந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் அனுஷ்டானம் பண்ணினான்னா இந்த சொன்னதுக்கு பலன் உண்டு இல்லையா? நாம சொல்றதுக்கு பலன் ஏற்பண்ணுவேன். இல்லாத போனா பலன் இல்லாத போனா பலம் அனுபவிச்சு வந்தோப்பின் அப்புறத்துல நீங்க ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணலே தெரிஞ்சா நான் பேசுறதுல லாபம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை எல்லாரும் கேட்டு அது உற்சாகமா இப்ப நீங்க கேட்டது மட்டும் போறாது, அடுத்து இதை சிந்தனை பண்ணி அடுத்தது நாம சொல்ற போது இதுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி அழகுங்க சாதிச்சாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும் வேண்டியங்கிற உற்சாகம் ஏற்படும். யாருக்குமே ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்துல பாத்தியார் பாடம் சொல்லித்தர போது குழந்தைகள்லாம் வெறுமை உட்காந்து கேட்டுருந்தானே புரியாது. அதுல ஒரு பையன் கேள்வி கேட்டான்னா நல்ல கெட்டிக்கார வாத்தியாரா இருந்தா அப்போ நான் கேள்வி கேட்டதான் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய முடியுமா சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி நாம வரபோது இந்த விஷயங்கள் என்ன, இதனால என்ன பலன் உண்டு, இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அத மாதிரி தாயார் தகப்பனார் எப்படி நினைக்கணும், ஆச்சாரியனை எப்படி நினைக்கணும், இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சுட்டா தான் தெரிஞ்சு முடியும். தர்மசாஸ்திரங்கள் இல்லாதனா இதெல்லாம் தெரியாது. அதனால மேற்கொண்டு வரபோது இப்ப இந்த தர என்ன பண்ணுறதுன்னா சம்ஸ்காரம்னா நன்னா அவனை சுத்தம் படுத்துறது. உடம்போட்ட தங்கம்
ஆனால் தங்கத்தை வெட்டி எடுத்தோடனே மண்ணும் குப்பையும் இருக்கோலே அதை சுத்தம் பண்ணுறானோ இல்லையோ அந்த மாதிரி நமக்கு இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணி அந்தராத்மாவையும் சுத்தம் பண்ணக்கூடியது சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா நன்னா துடைச்சி அவனைக்கு சுத்தம் பண்ணக்கூடியது. அந்த சம்ஸ்காரங்களை நாம் தெரிஞ்சு கொண்டு நாம் பண்ணினோம்னால் மேலே எது பண்ணினாலும் அதுக்கு நமக்கு பலன் ஏற்படும். அதனால தான் சம்ஸ்காரம் வேண்டது அப்படின்னு சம்ஸ்காராது ஜாயத்தை. சம்ஸ்காரம் எல்லாம் சம்ஸ்காரம் இல்லாத போனால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. மேலே அடுத்த வாரத்தில் வரும்போது இந்த சம்ஸ்காரங்களுடைய என்னென்ன காரியங்கள், இது எப்படி எல்லாம் பண்ணணும், யாராரை எப்படி எப்படி மதிக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் தர்மசாஸ்திர விஷயங்கள்ல நல்லா தெரியிருக்கார். இதை கொஞ்ச நாள் உங்களுடைய அபிப்பிராயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இதையே சொல்லுவோமா இல்லை வேதாந்த விஷயமா சொல்லுவான்னு நீங்கள் அபிப்பிராயம் அதை எப்படி சொல்லுவோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாராயண நாராயண நாராயண.